புளிப்பேற்றியா மாத்துறது தான் இந்த பேக்கிங் பவுடர். இது எதுக்காக கேக்ல அதிகமா சேர்க்கிறாங்க அப்படின்னா, அந்த கேக்கோட அந்த ஷேப் வந்து உடையாம அழகா வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பொருள்கள சேர்க்கிறாங்க. அதுக்கப்புறம் இதுல சேர்க்கக்கூடிய பால். பால்ல என்ன வரப்போகுது அப்படின்னு நம்ம நினைப்போம். பால் வந்து ரொம்ப சத்தான பொருள் அப்படின்றத நம்ம இதுவரைக்கும் அறிஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனா அதே பால்லயும் கெடுதலான தீமை செய்யக்கூடிய பொருள்களும் இருக்கிறது. என்ன அப்படின்னா லாக்டோஸ் அப்படின்ற அந்த பொருள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னாக்க, அளவுக்கு அதிகமா இருக்கும்போது, அதுவும் வந்து என்ன பண்ணும்னா கொலஸ்ட்ரால் அதிக அளவுல உற்பத்தி ஆயிடுது. இது இதய நோய்க்கு காரணமா இருக்கு. இதுல கால்சியம் சத்துங்கிறது நன்மை செய்யக்கூடியதா இருந்தாலும், அந்த பாஸ்பரஸ் 20% இருக்கக்கூடிய இந்த தனிம சத்துக்களும் நமக்கு தீமை விளைவிக்கக்கூடியதா தான் இருக்குது. அப்ப அடுத்து வெண்ணெய் எடுத்துக்கிறோம். வெண்ணெய் இல்லாம கேக்கே இருக்காது. அப்ப வெண்ணெயிலயும் என்ன இருக்கு அதிகன்னா, அதிக அளவு அடர் மிகுந்த இதய லாக்டோஸோட அளவு தான் அதிகமா இருக்கு. இதுவும் அதிகமா நம்ம எடுக்கும்போது, கேக்க சாப்பிடும்போது, இதய நோய் வர்றதுக்கு 100% வாய்ப்பு அதிகமா இருக்குது. இதுல இன்னொரு பொருள் என்ன இருக்கு அப்படின்னாக்க, கோகோ அப்படிங்கிற ஒரு திடப்பொருள் இருக்கு இந்த சாக்லேட்ல. இந்த பொருள் என்ன பண்ணுது அப்படின்னா, டார்க் சாக்லேட், லைட் சாக்லேட் அப்படிலாம் நம்ம பிரிச்சு